காட்டுச்சிங்க மாதிரி கம்பீரமாக வளம் வந்துட்டு இருந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்க. கொஞ்சம் நில குலைஞ்சு தான் போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசுக்கிறது ஒத்து செயல்பட முடியல. மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதால எதுலேயும் ஒரு விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நேரம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் எங்கேயாவது ஓடிடலாமான்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஏற்ற இருக்க நிறைஞ்சது தான் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை. ஆனாலுமே போராடிட்டே இருக்கிறீங்க. போராடியே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனம் தளர்ந்து தான் போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளவுதான் போராடுறதுங்கிற ஒரு ஏக்கம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இல்லாமல இல்லை. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டீங்க. ஏன்னா உடம்புலேயும் சரி மனசுலேயும் சரி கொஞ்சம் பலங்கிறது இல்லை. சொல்ல முடியாத பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. எதை தொட்டாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அது எதிர்வனையாக திரும்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு நிம்மதி சந்தோஷம் இருந்தால் தானே எந்த வழியில் உங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அந்த சந்தோஷம் அந்த தெம்புங்கிறது நேரம் பெருசாக உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. ஏதோ குழந்தைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் அவங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் நல்லபடியாக அமையுங்கிற ஒரு இயக்கத்தில் தான் வாழக்கூடியவங்களும் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிற ஒரு இயக்கம் தான். அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கிறது கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்தாலே போதும், கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக செயல்பட்டாலே போதும். அற்புதமான காலம், பொன்னான காலமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பெயர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் சுக்கிரன் குரு இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் பொருளாதார நிலையில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பெரும்பாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்காக வாழலைன்னா போயிட்டு போகுது, குடும்ப பிள்ளைகளுக்காக வாழ நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. என்ன தான் கோபத்தாக இருந்தாலுமே வாழ்க்கை துணையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யார்கிட்டையும் எந்த சொல்லும் வாங்கக்கூடாது, வாங்கின கடனை அடைச்சிட்டா போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இருக்கிறீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். எதையும் அப்புறம் செய்யலாங்கிற சிந்தனையை மட்டும் விட்டுருங்க. இந்த நேரம் முயற்சி கொடுங்க, சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை இருக்கிறதால பூர்வ புண்ணிய பலன் உண்டுங்க. அதனால் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளோட நிலையில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இந்த குளிர்ச்சியான உணவு அதிகம் கொடுக்கறது வேண்டாம், அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். உடல்நலங்கிறது பாதிப்படைஞ்சிடும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நீங்களுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளி உணவு அதிகம் எடுத்துக்காதீங்க, காரமான உணவு அதிகம் எடுத்துக்காதீங்க. மற்றபடி உடல்நலத்தில் உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கோபப்படுறது வேண்டாங்க, சும்மாவே கோபக்காரங்க தான் நீங்கள். ஆனால் இந்த நேரத்தில் மனசில் குழப்பம் இருக்கிறதால யார் எதை சொன்னாலும் எரிஞ்சு விழுற மாதிரி தான் நடந்துக்கிங்கன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். என்ன சொல்ல வராங்க குடும்ப உறுப்பினர்கள், அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டால் போதும், சிறப்பாக இருக்கு. ஆனால் வெளிநபர்கிட்ட அதிகம் நெருக்க வச்சுக்கிறது வேண்டாம், மனசை போட்டு குழப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சின்ன உடம்புல தொந்தரவு இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும். பெருசுப்படுத்தாமல் விடுறது இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கறதுல தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுப காரிய பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கக்கூடிய நேரம் தான். திருமணமான பெண்களாக இருந்தால் குழந்தை பேரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் உடம்பை உஷ்ணம் இல்லாமல் வச்சுருக்க பாருங்கள், நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் சிம்மராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னா, கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். கடுமையை காட்டுறது வேண்டாம். எந்த இடத்துலையுமே எந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு காரியம் சாதிச்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த நேரம் வெளியே இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களை புகழ்ந்து பேசி காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள்.
குடும்ப வாழ்க்கையிலுமே நிதானத்தை தாங்க கடைப்பிடிக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. உங்களுக்கா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை துணைக்கா இருக்கட்டும், இந்த நேரம் பெருசாக எந்த வித மனசாபமும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வெளி நபர்களை அனுமதிக்காமல் இருந்துட்டா போதும். குடும்பத்தில் எது நடக்கிறதா இருந்தாலும் சரிங்க, வெளி நபர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட மற்றவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். இந்த நேரம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதுவுமே இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதனால் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த காலம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சாதிக்கணுங்கிற வெறி உங்கள் மனசில் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா போதுங்க, சிறப்பாக இருக்கும். நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். நிறைய பேர் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வீடு மண்மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி வாகனம் யோகம் எடுத்துக்கிட்டால் இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது எதுக்காக சண்டை வருதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. வேறு இடத்துக்கு மாற்றி பார்க்கலாமா, வீட்டை மாற்றி பார்க்கலாமா, தொழிலை மாற்றி பார்க்கலாமான்னு எல்லாமே யோசிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் தனியாக போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு, வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்குது. இந்த வகையில் தான் கொஞ்சம் செலவுங்க இந்த நேரம் இருக்கும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சொத்து விற்கிறது வாங்குறது மாதிரியான விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. அதுவுமே இந்த இளம் வயசுக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் எந்த இடத்துலையும் சந்தேகங்கிறது வேண்டாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். எதிர்பாலின நட்பை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த நேரம் தேவையில்லாத அவமானங்கிறது வந்துடும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது. முன்னோர்களுடைய பரம்பரை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இந்த கைகால் வலி, இந்த சுகர் மாதிரியான பிரச்சனை, இந்த தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சின்னதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே மனசில் நிறைய கேள்விங்க. வரக்கூடிய காலமாவது சிறப்பாக இருக்குமா, அந்த சங்கடம் எல்லாமே நீங்குமா, உடம்புல ஒரு பக்கம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, அது இல்லாமல் நீங்குமா, இந்த ஏக்கத்தில் தான் இருக்கிறீங்க. எதிர்பாராத வகையில் நன்மைங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது. மண்மனை வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுத்து பார்க்குறது, புதுசாக வாகன யோகம், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை துணை வழியிலுமே நல்ல மாற்றம் தான். ஆனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பணம் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு செழிப்பான நேரம் தான். புதுசாக எதிர்பாலின நட்பு வேண்டாம். சுருக்கமாக சொன்னோம்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அந்த வகையில் தான் பாதிப்பே இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. மனசில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். சகோதர வகையிலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியிலையும் பெருமை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் சரி வெளியில சரி வார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் பெருமான் இருந்தால் விநாயகர் பெருமானுக்கு, அதாவது பிள்ளையாருக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையாக அந்த தள்ளி போன குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பல தடையை ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உடம்புல தொந்தரவுங்கிறது பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் சரியாக மருந்து மாத்திரை எடுத்துக்க பாருங்கள். மனசில் பொறுத்த வரைக்குமே உங்கள் குழந்தைகளை நினச்சி ஒரு எதிர்காலத்தில் நினச்சி நிறைய குழப்பம் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாமே இடம் கொடுக்க வேண்டாம். குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலுமே அது நெருங்க விடாமல் காக்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தால் நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுலேயும் நிதானம் வேணும். இந்த எதிர்மறையான சிந்தனை வேண்டாம். கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த தனியார் வங்கி நிறுவனத்தில் அதிகப்படியான கடன் சுமையை நீங்கள் ஏற்றுக்கிறது வேண்டாம். இந்த நேரம் அது பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். நிம்மதி இருக்காது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதனால் கொஞ்சம் கடனுக்கு பயந்தாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். உறவுக்காரங்க வகையில் சண்டை சச்சரவு எல்லாமே இருந்தாலுமே அது பெருசாக பாதிப்பு தராது. மனசில் வலிமையோடு இருக்க பாருங்கள். தாய் வழியில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. தாயோட ஆதரவு ஒரு அரவணைப்பு இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான பலன் தான். பெரும்பாலான உங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே வாரிசு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது.
போட்ட முதலுக்கு ஒரு தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்லபடியாக நடத்த முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் நல்லபடியான பலன் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க. சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அனுபவப்பட்ட விஷயத்தில் நீங்கள் களமிறங்கலாம். கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்களை நம்பி தான் இந்த நேரம் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க. சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. சில பேர் வீட்டை புதுப்பிக்க நினைப்பீங்க, அதுவுமே நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நீ வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும், ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. கணவன் மனைவி 2 பேருமே மனசொத்து நீங்கள் இந்த நேரம் செயல்படுறது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை சச்சரவு ஏற்படுத்துறது வேண்டாம், ஈகோ வேண்டாம், விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. மனசில் பெரும்பாலும் இந்த நேரம் பாரங்கிறது குறையும். ரொம்ப முக்கியமாக நீங்களுமே குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. எதுலேயுமே குழப்பங்கிறது இருக்காது. வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலுமே அது நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த எதிர்மறை சிந்தனை நீக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேலுமே இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரணும்னா முதல் வேலையாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.